சிரஞ்சீவி வந்து ஜெயிலுக்கு போனதால வந்து அவங்க அப்பா வந்து உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரு வீட்ல. அடுத்து வந்து அவங்க அத்தை எவ்வளோ சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து அவங்க அப்பா எவ்வளோ சொன்னாலும் டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க அத்தை. அடுத்து வந்து சிரஞ்சீவியோட அண்ணன் வந்து என்ன பண்றாரு, இந்த மாரி எனக்கு வந்து சிரஞ்சீவி உள்ள வரணும்ப்பா, அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம அவங்க அப்பாவும் சிரஞ்சீவிய உள்ள வர அனுமதிக்கிறாரு. சிரஞ்சீவிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, துர்கா வந்து நம்ம விஜயசாந்தியோட அக்கா என்ன பண்றாங்க, சம்மதிக்கிறாங்க கல்யாணத்துக்கு, சிரஞ்சீவி அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இதை தெரியாமல் வந்து குழம்பி போகிறாங்க நம்ம வந்து விஜயசாந்தி. எதுக்காக அக்கா திடீர்னு ஒத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே அவங்க அக்கா ஒத்துக்கினாங்களா, இல்லை எல்லாருக்காகவும் ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சிரஞ்சீவி அண்ணன் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவங்கள தனிமையில் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. சரி நான் சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிறாங்க. மனப்பூர்வமாக நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் வந்து வளையல் போட்டு விடுறாரு கையில். இதனால் வந்து இதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயசாந்தி. என்ன நடக்குது ஒன்றும் புரியல, அக்கா மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவள் சம்மதிச்சிட்டா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சிரஞ்சீவி கிட்ட சொல்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம விஜயசாந்தி. அப்போ என்ன பண்ணுறாரு, வழியை மறித்து வண்டியில் ஏறுறாரு நம்ம சிரஞ்சீவி. அப்போ கரெக்டாக ஏறும்போது ஐயோ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் வந்து துணியை மூடிட்டு வந்து ஏறுறாரு உள்ள அந்த வண்டியில். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ண விஜயசாந்தி கண்டுபிடிச்சிட்டு அவரை வெளியே இறக்குறாங்க. வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அவங்க துர்கா என்ன பண்ணுறாங்க, நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ரவுடிஸ் எல்லாம் அவர்களை வந்து வழிமறித்து பிரச்சனை பண்ணுறாங்க. சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த டைமில் அவங்கள காப்பாற்றினா இன்னும் நல்லா மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற வைக்கிறாரு. அவரும் காப்பாற்றுறாரு. உடனே வந்து பரவாயில்ல, என் அக்காவுக்கு நல்ல வீட்டுக்காரர் தான் அமைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க நம்ம விஜயசாந்தி. சிரஞ்சீவிக்கு வந்து நன்றி சொல்கிறாரு அவங்க அண்ணன். ஒன்றால் தான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது, உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிரஞ்சீவி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது அவரும் சேர்ந்து சாப்பிட்றாரு. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறாரு. சிரஞ்சீவி தடுத்து நிறுத்துறாரு. நல்ல காலம் சொல்லலை, சொல்லியிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து இது மாதிரி உயிருக்கு ஆபத்தான விஷயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயசாந்தி வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி கல்யாண வேலைகள்லாம் பற்றி பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம சிரஞ்சீவி வெளியே நின்றுக்கிட்டு தண்ணியெல்லாம் வந்து கார்டனுக்கு அடிச்சிட்ருக்காரு. இவங்க மேலே பட்டுடுது. இவங்க வழிக்கு விழ போகிறாங்க. நம்ம சிரஞ்சீவி தாங்கி பிடிக்கிறாரு. உன்னை யார் என்னை தாங்கி பிடிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ கீழே வந்து போட்டுறாரு. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அப்பா எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நனைஞ்சிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு டவல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து காஃபி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டுன்னு வரும்போது அவங்க சொந்தக்கார பொண்ணு என்ன பண்ணுறாங்க, காஃபி கொடுக்குறேன்ற பேரில் நிறைய மிளகாத்தூள்லாம் கொட்டி இது வந்து நம்ம விஜயசாந்திக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்க போகும்போது விஜயசாந்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஆளை நீ உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு காஃபி தூளை வந்து அப்படியே வந்து போகிறதுக்கு பதில் அதில் வந்து மிளகாத்தூளை போட்டு கொடுத்துட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு குடிக்காமல் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க நம்ம விஜயசாந்தி. தப்பிச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சிரஞ்சீவியும் அண்ணனும் வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து நம்ம விஜயசாந்தி வீட்டுக்கு. அப்போ வந்து கரண்ட்டு போயிடுது. அப்போ விஜயசாந்தி வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்து அப்படியே மயங்கியே போயிடுறாரு நம்ம சிரஞ்சீவி. பார்த்துட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறையாவே பார்த்துட்டே இருக்காரு. சிரஞ்சீவி வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து விஜயசாந்தி. எப்படியாவது வந்து அவர் ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து காஃபி ஊற்றி விட்றாங்க. வேணும்னே அவர் கீழே விழுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. சிரஞ்சீவி வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. இதனால் எல்லாத்தையும் தெரிஞ்ச சிரஞ்சீவி வந்து பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் பண்ணட்டும், என் அண்ணன் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இந்த வீட்டுக்கு மருமகன் ஆனால் போதும், பாவம் இந்த வீட்டு குடும்பம் வந்து தலைநிமிர்ந்தால் போதும் அப்படி சொல்கிறாரு. ஒன்றை மாதிரி யாருமே இருக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு சிரஞ்சீவியை. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாமே நல்லபடி முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலைகள் எல்லாமே வந்து 2 பேர் வீட்லேயும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ் எடுக்க போகிறது, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் 2 பேர் வீட்லேயும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அங்கே இருக்க அந்த அவங்க அத்தை பொண்ணு, எப்படியாவது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த கல்யாணத்தை நான் வந்து கெடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.